இந்த பதிவுல பாருங்க, இன்றைய பதிவுல பாருங்க 2012ஆம் ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அசல் வினாத்தாள் இது. இதுல 51வது கேள்வி பாருங்க, ரைட் சைடுல பாருங்க 51வது கேள்வி. இதெல்லாம் போடுவாங்க. இது சதவீதம் என்ற தலைப்புல வரக்கூடிய கேள்வி, பர்சன்டேஜ் என்ற தலைப்புல வரக்கூடிய கேள்வி. நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கரண்ட் பாடத்திட்டத்திலையும் வருது. பர்சன்டேஜ் என்ற தலைப்பில் வரக்கூடிய கேள்வி பாருங்க. இந்த கேள்வி பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்குமே இருக்கும். பெருசு பெருசா படலாம் போட்டுக்காங்கன்னா இது உள்ள ஒரு விஷயமே கிடையாது. இங்க பாருங்க, படிக்கிறேன் பாருங்க. ஒருவரின் மாத வருமானம் ரூபாய் 28,000 கொடுத்துட்டாங்க. ஒருவரின் மாத வருமானம் ரூபாய் 28,000. அவருடைய செலவினமும் சேமிப்பும் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இங்க கொடுத்துட்டாங்க, படம் போட்டுக்கிறாங்க, வட்டம் போட்டு அதை போட்டா பிரிச்சு போட்டுருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, செலவினமும் சேமிப்பும் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, அவர் பொழுதுபோக்கிற்கு பாருங்க, பொழுதுபோக்கிற்கு செலவிடும் தொகையாது. இதான் கேள்வி. அவர் பொழுதுபோக்கிற்கு செலவிடும் தொகையாது. இதுல ஆப்ஷன் ஏ 1950, ஆப்ஷன் பி 1960, ஆப்ஷன் சி 1970, ஆப்ஷன் டி 1980. இப்ப இந்த படத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அங்க பாருங்க, உணவு, அவர் உணவுக்காக செலவிடுறது 45%, போக்குவரத்துக்கு செலவிடுறது 20%. ஒரு படம் போட்டிருக்காங்க பாருங்க, படம் போட்டு பகுதியா பிடிச்சிருக்காங்க. தெரியலன்னா ஜூம் பண்ணி பாருங்க. வாடகை 13%, பொழுதுபோக்கிற்கு 7%, சேமிப்பு 15%. இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, செலவினமும் சேமிப்பும் இதுல பாத்தீங்கன்னா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இதுல செலவினம் எது? உணவு செலவினம், போக்குவரத்து செலவினம், வாடகையும் செலவினம், பொழுதுபோக்கும் செலவினம். சேமிப்பு 15%. சேமிப்பு 15%. இது நான் போட்டு குழப்பிக்க தேவையில்ல. செலவினம் சேமிப்புலாம் குழப்ப தேவையில்ல. மொத்தம் என்ன பண்றாரு, சேமிப்பும் ஒரு செலவு மாதிரி தான் இல்லையா? அவர் தனியா வச்சுக்கிறாரு, நாளைக்கு கூட செலவு பண்ணலாம். அதை ஏதாவது ஒரு லிஸ்ட்ல எடுத்துக்கணும். எல்லாமே அவர் வர செலவு தான் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப இதெல்லாம் கூட்டி பாருங்க. இங்க பாருங்க, இது ஒரு 45, இது ஒரு 45, இது ஒரு 15%. அப்படியே வந்தீங்கன்னா இது ஒரு 20%, இது ஒரு 13%, இது ஒரு 7%. கூட்டுங்க, 5 5 10, 10 3 13, 20க்கு 0, மீது 2, 2 1 3, 3 5, 4 6 4 10. கரெக்டா வருதா? 100% அவரு செலவு பண்றாரு, சேமிக்கிறார். அது உங்களுக்கு குழப்பத்துக்காக செலவினம் சேமிப்பு. அப்போ அவருடைய பொழுதுபோக்கு செலவிடுன்றாங்க. எல்லாம் செலவு தான், பொழுதுபோக்கு செலவு தான், சேமிப்பும் எல்லாம் ஒரே கணக்கு தான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 100%, 100%த்தை பாட்டா பிரிச்சு கொடுத்துட்டாங்க. எத்தனை பாட்டு? 1 2 3 4 5 பாட்டு. என்ன கேக்குறாங்கன்னா, பொழுதுபோக்கிற்கு செலவிடும் தொகையாது. பொழுதுபோக்கிற்கு செலவிடும் தொகையாதுன்னா இங்க வாங்க, பொழுதுபோக்கு பாருங்க, பொழுதுபோக்கிற்கு 7%, பொழுதுபோக்கிற்கு 7%. இதெல்லாம் எடுத்துக்கணும், எதுவுமே எடுத்துக்க தேவையில்ல. மொத்தம் 100%த்துல பொழுதுபோக்கிற்கு செலவிடுறது 7%. அப்ப 7%னா இங்க பாருங்க, 7/100. பழைய பதிவு பாருங்க. சதவீதம்னா 7%னா 7/100. சரி, 7% செலவு பண்ணிடுறாரு. மொத்த தொகை எவ்வளோ? மாத வருமானம் எவ்வளோன்னா 28,000. அப்ப 28,000த்துல 7% கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் அவரு பொழுதுபோக்கிற்கு செலவிடும் தொகை. போடுங்க, 28,000 இன்ட்டு 7/100. அவ்வளவுதான். இது கணக்கு தான் பெருசு, ஆனா ஸ்டெப்ஸ் தெரியணும். ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு குழப்பத்துக்காக செலவினம் சேமிப்பும் படுறதுக்குன்னா செலவு சேமிப்பு எல்லாம் ஒண்ணுதான். அவர் மொத்தம் 100ல 7% பொழுதுபோக்கு இருக்கு. அதான் நம்ம கணக்கு. அப்ப மொத்தம் 28,000 மாதம் சம்பளம்னா அதுல 7%னா 100க்கு 7 ரூபா, அப்படி 1000க்கு 70 ரூபா, அப்படி கணக்கு. அப்ப இப்ப சுருக்குங்க, இங்க பாருங்க, இந்த 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. இது என்ன ஆகுது? 280 × 7, 280 × 7. இதை பெருக்கணும்னா ஆன்சர் கிடைச்சிடும். 0 தனியா வச்சுக்கங்க. 8 7 வருதுங்க. 8 7 56க்கு 6, மீதி 5,
ஈரேழு 14, 14 அஞ்சும் 19, சைடு போட்டுங்க. 1960. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இந்த ஆப்ஷன் பி தான் 1960 ரூபாய் தான் அவரு 7% போக்குவரத்திற்காக அவர் பொழுதுபோக்கிற்கு செலவு அமௌண்ட் எவ்வளவு கேட்டீங்கன்னா 1950 ரூபாயாம். அப்ப 28,000 ரூபாய் மாத வருமானத்துல 7% பொழுதுபோக்கிற்கு செலவுனா அது எவ்வளவுன்னா 1960 ரூபாய். ஆப்ஷன் பி தான் ஆன்சரு. இது உங்களுக்கு குழப்பறதுக்காக போட்டு பக்கம் மாதிரி போட்டிருப்பாங்க. நல்லா மேக்ஸ் வந்து புரிஞ்சு போடணும். இந்த பதிவு பாருங்க, ஒரு ஈஸியான கணக்கு. இது ஒரு கேள்வி ஈஸியா எடுத்துடலாம். இது சதவீதம். இந்த பதிவை பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவுல சந்திப்போம்.